போட்டோமா? வெல்கம் டு டிவைன் கிறிஸ்டல். நம்மளோட பேஜ் ஆல்ரெடி என்ன உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும். சாய் ஸ்டோன்ஸ் அண்ட் ஜெம்ஸ், சாய் ஷாப்பிங் அண்ட் ஜரி ஃபேஷன் மூலயமா லைவ் பண்ணிட்டு இருந்தேன். பேஜ் கொஞ்சம் இஷ்யூ இருக்கிறதுனால டிவைன் கிறிஸ்டல்ன்ற பேஜை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ யூடியூப்ல அது மூலயமா நம்ம லைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தான் ஆஃப்டர் பொங்கல் ஃபர்ஸ்ட் டே லைவ். பேஜ் இஷ்யூனால தான் இந்த பேஜில் ரெகுலராக லைவ் வர்றதுக்காக பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இனி எல்லாருமே இந்த யூடியூப்ல நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே அதுக்கான நம்பர்ஸ்மே நான் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. என்ன நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எனக்கு டெக்ஸ்ட்டு ஐடியா இல்லை பேக்ரவுண்டில் நம்பர்ஸ் வைக்க. ஓகே ஃபைன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கலாம். கிறிஸ்டல் சம்மந்தமாக என்ன மாதிரி நீட்ஸ் இருந்தாலும், என்ன தேவைகள் இருந்தாலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே எல்லாமே கொடுத்துருப்பேன். அதுவுமே உங்களுக்கு காட்டுதான். நான் இன்னொரு ஃபோனில் செக் பண்ணிக்கிறேன். மேபி உங்களுக்கு காட்டும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதனுடைய நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா என்னோட நம்பர் நான் சொல்கிறேன். 7200110781 8056090133. இந்த நம்பர் எல்லாமே வந்து அதில் டெக்ஸ்ட்டில் போட்டுமாம்மா? இதில் போட்டா ஓகே, நான் இது மூலிமா போடுறேன். நான் இதில் மெசேஜில் போடுறேன். நான் வந்து சங்கீதா ஏகாம்பரம் அப்படிங்கிற ஐடியில இருந்து உங்களுக்கு இப்போ போட்டிருக்கேன். மெசேஜ் விசிபிள் ஆகுதா? ஓகே, ரெகுலராக நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி 7 சக்ரா கிறிஸ்டல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தாலும், எந்த ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும், மனக்குழப்பங்கள், மனம் கஷ்டம், பசங்க படிப்பு, கண் திருஷ்டி, அந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவாக நமக்கு சில விஷயங்கள் நடக்கிறது. அந்த ரூமில் ஏசி ஆன் பண்ணுறது, நமக்கு நெகட்டிவாக சில விஷயங்கள் நடக்குது, எதுக்காக கோவப்படுறோம், அந்த மாதிரி தெரியாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள், நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா தெரியும். அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன்ஸ் கிறிஸ்டல்ல இருக்கு. நம்ம ரெகுலராக அந்த கிறிஸ்டல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், நான் வேர் பண்ணியிருக்கிறதும் ஒவ்வொரு கிறிஸ்டல் ஒவ்வொரு மாதிரியுமே. உங்களுக்கு ஏதாவது கிறிஸ்டல் இல்லை, எனக்கு நீங்க காட்டுற தாண்டி இது மாதிரி கிறிஸ்டல் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டாலும் அந்த கிறிஸ்டல் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. நம்ம அதுக்கான கிறிஸ்டலும் கொடுக்கலாம். நீங்க எந்த கிறிஸ்டல் கேட்டாலும், ஈவன் ஜெம் ஸ்டோன் கேட்டாலும் சரி, செமி ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் எது வேணும்னாலும் சரி, உங்களுக்கு என்ன ஃபார்ம்ல கேட்குறீங்க, சிப்ஸ் ஃபார்ம்ல கேட்குறீங்களா, இல்லை பெபிள்ஸ் மாதிரி வேணும். இந்த ஃப்ளவர் மெடிசன் பண்றவங்க எல்லாம் சிப்ஸ் ஃபார்ம்ல கேட்பாங்க. அந்த மாதிரியும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு, எந்த கிறிஸ்டலா இருந்தாலும். தென் பார்த்தீங்கன்னா பெபிள்ஸ் ஃபார்ம்லயும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு, எந்த ஃபார்ம்ல நீங்க கேட்டாலுமே. அதுக்கப்புறம் வந்து பிரமிட்ஸாவும் இந்த மாதிரி பிரமிட்ஸ் இருக்கு. இது நம்ம கடையில் யூஸ் பண்ணிட்டு இருக்க பிரமிட் அமெத்திஸ்டோடது.
இந்த மாதிரி பிரமிச்ச ஃபார்ம் வேணும்னாலும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. தென் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரீ ஃபார்ம்ஸ் எல்லாமே ட்ரீ ஃபார்ம்ஸ் பெருசு சின்னது அந்த மாதிரி ட்ரீ ஃபார்ம் இதெல்லாம் வந்து எங்களோட யூசிங் ப்ராடக்ட். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம்ல வேணும், ட்ரீ ஃபார்ம்ல வேணும்னாலும் அவைலபிள் இருக்கு. பெண்டண்டா வேணும், மாலையா எனக்கு வேணும் அப்படின்றீங்க, இல்லை என்னால் வந்து வேர் பண்ண முடியாது, நான் சாண்டிங்க்கு யூஸ் பண்ண போறேன், ஸோ எனக்கு மாலையா கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த மாலை வடிவம்லேயே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. உங்களோட கொஷின்ஸ் எது இருந்தாலுமே நீங்க உங்களோட கொஷின்ஸ் ரைஸ் பண்ணலாம். ஸோ தட் எங்களுக்கு வந்து நீங்க கொஷின் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன நீட் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இல்லை எனக்கு எதுக்காக கொஷின் பண்றோம், கவிகுமார் குமாரணி மேம், இதுல எனக்கு கிளியரா தெரியல. ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் லைவ்ங்கிறதுனால இதோட சேட்டே எப்படி வருதுன்னு தெரியல. ஹலோ மேம், வெல்கம். இதுக்கப்புறம் தான் இனி ரெகுலராக பண்ணதான் எனக்கு ஆக்சுவலி இதோட டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ இப்போ நான் சொல்றது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கு, இல்லை எனக்கு வந்து நீங்கள் இவ்வளோ கிறிஸ்டல்ஸ் சொல்றீங்க, டிஷ்யூ இருந்தா எடுறா, இல்லைனா என் பேக்கில் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ எனக்கு இவ்வளோ கிறிஸ்டல்ஸ் நீங்கள் சொல்றீங்க, எனக்கு புரியல, எனக்கு வந்து நீங்கள் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் கன்சல்டேஷன்ஸ் கொடுக்குறோம். கன்சல்டேஷன்ஸை ஃப்ரீ தான். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி இஷ்யூ, நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜாக ஃபஸ்ட்டு நீங்கள் எங்களுக்கு டைப் பண்ணி அனுப்பலாம். நான் கொடுத்துருக்க நம்பரில் வாய்ஸ் மெசேஜாக நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு இதுக்கு இந்த கிறிஸ்டல் பயன்படுத்தலாம், இதுக்கு இந்த கிறிஸ்டல் யூஸ் எதுக்கு பயன்படுத்தலான்றதும் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த கிறிஸ்டல்ஸ் போடலான்னு. ஸோ நம்ம கிறிஸ்டல் என்னென்னு பார்ப்போமா? ஸோ கிறிஸ்டல் நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாதவங்க, புதுசாக லைவ் வந்திருக்கவங்களுக்கு கூட ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? இது 7 சக்ரா கிறிஸ்டல். இந்த 7 சக்ரா பிரேஸ்லெட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், நீங்கள் நம்ம பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் சிங்கிள் கிறிஸ்டலோடது சிங்கிள் வீடியோஸாகவே அப்டேட் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும்னா தாராளமாக நீங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பேசணும்னா நான் கண்டிப்பாக கூப்பிட்டு பேசுகிறேன். உங்களுக்கு பேசணும் அப்படின்னா நீங்கள் அதுலேயுமே மெசேஜ் போடுங்க. வாய்ஸ் மெசேஜாக நீங்கள் இந்த இஷ்யூ நான் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். கவிமம் 6 mm ருத்ராட்சம் சில்வர் வித் கப். 6 mm ருத்ராட்சம் சிங்கிள் பீஸ் வேணுமா, இல்லை உங்களுக்கு மாலையாக வேணுமா, இல்லை பிரேஸ்லெட் ஃபார்மில் வேணுமா வித் கப்பு? ஏன்னா சிங்கிள் பீஸ்லையுமே வித் கப்பு வருது இல்லையா? ஸோ உங்களுக்கு பெண்டண்டா வேணுமா, மாலை வடிவமா 108 மாலை வேணுமா, இல்லை 54 பீட்ஸ் வேணுமா, என்ன ஃபார்ம்ல வேணும் அப்படிங்க. ஓ சாரி, 6 mm சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஓகே, மாலையில் தான் வரும். சாரி. ஓகே மேம், மாலை நான் வித் கப் வந்து உங்களுக்கு என்ன, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்களா? ஸோ வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவாங்க. வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா ரிப்ளை கொடுப்பாங்கம்மா. அந்த 6 mm மேம் உங்கள் நான் 7200110781 நம்பர், நான் ஆல்ரெடி நம்பர் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்களா, இல்லை நான் திருப்பி அகைன் மேம் நம்பர் போடு. ஓகே, நம்பர் 7200110781. இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 8056090133. இந்த 2 நம்பர் இருக்கு. ஆல்ரெடி வாட்ஸ்அப் நோ ரிப்ளையா மேம்? இப்போ போடுங்க, நான் இப்போ பார்க்குறேன். அவங்க போட்டிருக்காங்களாமே, ரிப்ளை இல்லையாமே மேம்? நீங்கள் இப்போ மெசேஜ் பண்ணுங்க. இந்த 2 நம்பருமே இப்போ நான் இங்கே தான் இருக்கேன், நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க சொல்கிறேன். பிகாஸ் அந்த சில்வருங்கிறதுனால சில்வர் ரேட் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிறதுனால இன்னைக்கு கரண்ட் ரேட் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறோம். ஸோ கரண்ட் ரேட் நாங்கள் செக் பண்ணி சொல்லும் போதே நீங்கள் புக்கிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ரேட்டில் வரும். நெக்ஸ்ட் டே மாறும் போது ஆச்சாரி ரேட் மாற்றிடுவாங்க. ஸோ அப்போ அந்த டேட்டில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம கஸ்டமைஸ், நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் அது மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லுங்கள். நம்பர் அனுப்பிச்சிட்டு ஓகே, அவங்க வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்களாம், அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணு. 7 சக்ரா பிரேஸ்லெட். இந்த 7 சக்ரா பிரேஸ்லெட் நம்ம எதுக்காக பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ மேம் இப்போ போடுங்க மேம், ஒரு ஹாய் போடுங்க. ஸோ தட் நீங்கள் ப்ரீவியஸாக அனுப்புனது நமக்கு தெரிஞ்சிடும். 7 சக்ரா பிரேஸ்லெட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் எல்லாத்துக்குமே காமனாக ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பெருசாக மணி ப்ராப்ளம் இல்லை, எனக்கு ரொம்ப பெருசாக எந்த இஷ்யூமே கிடையாது, ஹெல்த்தோ எதுவுமே ரொம்ப பெருசாக கிடையாது. பட் மைல்டாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அது ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்குது லைட்டாக, கொஞ்சம் பணம் வந்து நிற்கல, அந்த மாதிரி சின்னதாக தான் இருக்குது அப்படின்னா சில பேர் நீங்கள் 7 சக்ராவே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நம்ம பாடியில் இருக்க 7 சக்ராவும் கண்ட்ரோல்டாக, ஹெல்த்லேயும் கண்ட்ரோல்டாக, ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் கண்ட்ரோல்டாக, மணி அண்ட் எல்லா சக்ராஸுமே உங்களுக்கு கண்ட்ரோல்டாக வச்சுக்க, 3rd ஐ சக்ரா, க்ரௌன் சக்ரா, ஸோ எல்லா சக்ராவிலையும் கண்ட்ரோல்டாக இருக்கிறதுக்காக நீங்கள் இந்த 7 சக்ரா பிரேஸ்லெட் யூஸ் பண்ணலாம்.
தன்னை அறியாமையே தனக்குள் ஒரு சோகம் இருக்கும். ஒரு மாரி ட்ரௌசியா இருக்க மாரி இருக்கு. எனக்கு ஏன் அப்படி ஒரு ஃபீல் இருக்குன்னே தெரியல. சோர்ந்து இருக்க மாரி இருக்கு. அது ஆக்சுவலி மனதுல இருக்க குழப்பம் தான் நமக்கு அந்த மாதிரி சோர்ந்து இருக்கும். ஏதோ ஒரு குழப்பம் இருக்கும். நம்ம இல்லன்னு சொல்லுவோம். பட் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சுமதி மேம்ங்களா? ஓகே மேம். நான் இப்ப மாலை உங்களுக்கு லைவ் முடிஞ்சோனே செக் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ரிப்ளை குடுத்துடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஷூரா ரிப்ளை போட்டுறேன். தென் பார்த்தீங்கன்னா, மனதுல சின்ன குழப்பங்கள் இருந்தா கூட அந்த உடல் சோர்வு, மனசோர்வு இதெல்லாம் வரும். அந்த மனசோர்வு வந்துட்டாலே உடல் சோர்ந்து போற மாரி தான் இருக்கும். ஒரு ட்ரவுசி ஃபீலிங் இருக்கும். ஒரு மாரி தூக்க கலக்கமா இருக்க மாரி இருக்கும். ஏன் ஒரு மாரி சோகமா இருக்கும்னு நமக்கே தெரியாது. ஸோ நீங்க எல்லாமே வந்து இந்த 7 சக்ரா கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாம். ஹெல்த், வெல்த் அண்ட் ப்ராஸ்பெரிட்டிக்கு தான். பணமுக்கும் சரி, ஹெல்த்துக்கும் சரி, படிப்புக்கும் இதுல இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, சிட்ரின் இருக்கும். சிட்ரின்லாம் வந்து பணம் கிரீன் அவென்ச்சரிங் பணம் ஈர்ப்புக்கு. அமெத்திஸ்ட், லாப்பிஸ் இதெல்லாமே ஸ்டடீஸ்க்கானது. அமெத்திஸ்ட் வந்து இந்த பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஹையர் எஜுகேஷன்ஸ் பண்றவங்க, எக்ஸாம்ஸ் எழுதி வேலைக்காக காத்துட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு எல்லாம் அந்த ஃபோக்கஸ் அண்ட் சக்சஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் ரூட் சக்ராக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிறிஸ்டல் இருக்கு. ஹெல்த் இஷ்யூக்கு இருக்கு. தென் எல்லாமே இருக்கு. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு இருக்கு. எல்லாமே 7 சக்ரா கிறிஸ்டல் வந்து நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ணலாம். எனக்கு சின்னதா மைல்டா ஒரு 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 மாரி இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவியா இருக்கும். பர்ட்டிகுலரா ஒரே ஒரு பிரச்சனைக்காக ரொம்ப இருப்போம். லைக் எப்படி சொல்றதுன்னா வந்து, நெறைய பேர் சில பேர் வந்து மணி சம்மந்தமா ரொம்ப பிரச்சனையா இருக்கும். ஏன்னா, எல்லாருக்குமே பணம் வந்துட்டாலே உடம்புல வந்து ஒரு பெரிய தெம்பு வந்துரும் இல்லையா? ஸோ பணம் தான் விஷயம். பணம் வந்தா ஒரு பெரிய தெம்பு வரும். ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மணி மேக்னெட் எங்கம்மா? மணி மேக்னெட் எங்க காயத்ரி? ஒரே நிமிஷம். அந்த பணம் சார்ந்த கிறிஸ்டல் ஆக்சுவலி உங்களுக்கு காமிக்கணும். அதுக்கு தான் இது பண்றேன். கலர் பாரு. இருக்கா? எடு. கொடுத்துறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மணி மேக்னெட். ஒரு பண ஈர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கான கிறிஸ்டல்ஸ் பார்த்தீங்கன்னா பைரேட் இருக்கு. டைகரை இந்த பிளாக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. நிறைய பிளாக்ஸ் இருக்கும் நமக்கு மணி சம்பந்தமான பிளாக்ஸை ரிலீஸ் பண்றதுக்கு இந்த டைகரை யூஸ் பண்ணுவோம். தென் சிட்ரின் நல்ல ஒரு மணி ஃப்ளோவை ஈர்த்து தரும். இது சிங்கிள் ஸ்டோனா கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. சிங்கிளா எனக்கு ஃபுல்லி கிரீன் அவென்ச்சரிங்கா வேணும். சில பேர் வந்து குபேர லட்சணம், மகாலட்சுமி கடாட்சியத்துக்கு கிரீன் அவென்ச்சரிங் பிரேஸ்லெட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிரீன் அவென்ச்சரிங் பிரேஸ்லெட் தனியா வேணும்னாலும் நம்ம கிட்ட தனியா அவைலபிள் இருக்கு. தென் பைரட் மணி ஃப்ளோக்கு பயங்கரமான கிறிஸ்டலுங்க பைரட். ஸோ இதெல்லாம் எனக்கு சிங்கிளாவே வேணும், பைரட் தனியா ஃபார்மா வேணும் அப்படின்னா கூட நம்ம கிட்ட இந்த மாதிரி சிங்கிள் பிரேஸ்லெட் ஃபுல்லி பைரட் மட்டுமே இருக்கும். இதுல கொஞ்சம் பீட்ஸ் பைரட் கலந்துருப்பாங்க. ஸோ எனக்கு பைரட் தனியா வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட பைரட் தனியா அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி கிரீன் அவென்ச்சரிங் தனியா வேணும்னா நம்ம கிட்ட கிரீன் அவென்ச்சரிங் தனியா அவைலபிள் இருக்கு. இந்த கிரீன் அவென்ச்சரிங் தனியா அவைலபிள் இருக்கு. தென் பாத்தீங்கன்னா சிட்ரின் இதுல இருக்க சிட்ரின் தனியா வேணும்னாலும் தனியா சிட்ரின் அவைலபிள் இருக்கு. தென் டைகரை தனியா வேணும்னாலும் டைகரை நம்ம கிட்ட தனியா அவைலபிள் இருக்கு. இந்த கிரீன் அவென்ச்சரிங், சிட்ரின், பைரட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மணி ஃப்ளோவை ஈர்த்து கொடுக்கறதுக்காக தான் யூஸ் பண்றது. இது வந்து பணம் நின்று செலவாகும். ரொம்ப அதிகமா செலவாகுது. என் கைக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் தங்க மாட்டேங்குது. அதை என்னால யூஸ்ஃபுல்லா பண்ண முடியல. சில பேருக்கு பணமே வராம இருக்கும். மணி பிளாக்காவே இருக்கும். அவங்க எல்லாமே இந்த மணி மேக்னெட் யூஸ் பண்ணலாம். ஈவன் இது சில்வர் ஃபார்ம்ல வேணும்னாலும் கஸ்டமைஸ்டு அவைலபிள் இருக்கு. எனக்கு நார்மலே வேணும் அப்படின்னா கூட இது ரெடி டு டிஸ்பேட்ச்ல அவைலபிள் இருக்கு. வேணுங்கிறவங்க கொடுத்துருக்க நம்பர்ல புக்கிங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி கிறிஸ்டல் இல்ல எனக்கு எந்த கிறிஸ்டல் பயன்படுத்தணும்னு தெரியல அப்படின்னா கூட நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ தட் நீங்க டெக்ஸ்ட் பண்றீங்க எந்த விஷயத்துக்காக நான் கிறிஸ்டல் வேர் பண்ணணும், எதுக்காக நான் கிறிஸ்டல் போடணும்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அதுக்கான கிறிஸ்டல் நேம் எனக்கு தெரியல அப்படின்னா கூட நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க அதுக்கு உங்களுக்கு என்ன கன்சல்டேஷனோ அது கொடுப்போம். தென் பாத்தீங்கன்னா இந்த மணி மேக்னெட் கிறிஸ்டல் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. வேணுங்கிறவங்க புக்கிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சில்வர் அண்ட் நார்மல் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு. சில்வர் வந்து அன்னைக்கு ரேட்க்கு ஏற்ற மாதிரி தான் செக் பண்ணி சொல்லுவோம். ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கிறிஸ்டல் சில்வர்ல பண்ணிக்கணும்னா கூட பண்ணிக்கலாம்.
டைகரை எதுக்காகன்னா ஒன்லி ஃபார் பிளாக்ஸ். இந்த பிளாக் பணத்தடை, நம்ம யார்கிட்டயே கொடுத்த பணம் வராம இருக்கும், பணம் வரது நிக்காம இருக்கும். பிஸ்னஸ்ல நம்ம போவோம், அந்த இடத்துல வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிளாக் இருக்கும், நிறைய தடங்கள் இருக்கும். ஒரு ஜாப் எடுத்து பண்ணோம்னா அந்த ஜாபே ஒரு பிரச்சனையா இருக்கும். ஈவன் ஒர்க்கிங்ல இருக்கவங்க ஒரு ஃபைல் எடுக்கிறாங்க, ஒரு ஃபைல் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த ஜென்ஸ் ஆர் லேடிஸ் ஃபைல் ஒர்க் அவுட் பண்ணணும் போது அந்த ஃபைல் அவ்வளோ சீக்கிரத்தில் முடியவே முடியாது. அந்த அந்த ப்ரோக்ராமை முடிக்கணும் அப்படின்னா கூட ஒர்க்கிங் ஒரு சாஃப்ட்வேரில் இருக்காங்க வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள், அவங்க அந்த ஃபைல் எடுத்திருப்பாங்க. சிலதெல்லாம் வந்து குயிக்காக முடிச்சிருவாங்க, சிலது வந்து முடிக்க முடியாது, ரொம்ப இழுத்துட்டே இருக்கும், அந்த பிளாக்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளாக்ஸ் ஒர்க்லேயும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி, ஒரு ஒரு ஜாப் எடுக்கிறோம், அதை பண்ணிடணும் அப்படின்னு ஒரு 10 to 20 டேஸ் அந்த ஜாபை நம்ம முடிச்சிடணும்னு பிளான் பண்ணுவோம். பட் அந்த 10 to 20 டேஸில் அந்த ஜாபை முடிக்கவே முடியாது. ஈவன் நார்மலி பார்த்தீங்கன்னா சில ஜாப்லாம் 10 டேஸ்லேயே முடிச்சிருவோம். இது வந்து 30 டேஸ் ஆனாலும் முடியாது, இழுத்துட்டே போவோம், இழுபறியாகவே இருக்கும். அந்த மாதிரி பிளாக், எந்த மாதிரி பிளாக்ஸ் எல்லாம் இருக்கும், திருமண தடை. ஸோ தடைகள் எதுவாக இருந்தாலும், பணம் வந்து நம்மளை சேர்ற தடை எதுவாக இருந்தாலும், அந்த தடைகளை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த டைகரை பிரேஸ்லெட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே சேர்ந்தது தனியாக உங்களுக்கு மணி மேக்னெட்டாக கிடைக்கும். இல்லை செப்பரேட்டாக எனக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இது அவைலபிள் இருக்குது. இது ட்ரீ ஃபார்ம்லேயும் இருக்குது, பிரமிட் ஃபார்ம்லேயும் இருக்குது, பெண்டன்ட் ஃபார்ம்லேயும் இருக்குது, மாலை ஃபார்ம்லேயும் இருக்குது. மென்ஸ் எல்லாம் டைகரை மாலை யூஸ் பண்ணுறது ப்ரிஃபரபிள், ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கான ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜென்ஸ் மாலையாக யூஸ் பண்ணும்போது. தென் பார்த்தீங்கன்னா க்ரீன் அவென்ச்சரிங். க்ரீன் அவென்ச்சரிங் ஸ்பெஷலி எதுக்காக பார்த்தீங்கன்னா குபேர லட்சணம், மகாலட்சுமி கடாட்சியம், அந்த க்ரீன் கலருக்கான வைப்ரேஷன், பண ஈர்ப்பு சக்தி, பணம் ஈர்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நிறைய பேர் தன்னோட ராசிக்கல் க்ரீனாக இருக்கும், அதனால வந்து இந்த க்ரீன் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டால் வந்து செட் ஆகும். அந்த மாதிரி இருக்கவங்களும் வந்து க்ரீன் அவென்ச்சரிங் பிரேஸ்லெட் யூஸ் பண்ணுவாங்க. பண ஈர்ப்பை அதிகரிக்கும், அதுக்காக க்ரீன் அவென்ச்சரிங், மகாலட்சுமி கடாட்சியம். தென் பார்த்தீங்கன்னா குபேரர். ஈவன் வந்து குபேரர் ஸ்டாச்சுக்கு கூட நம்ம இந்த பிரேஸ்லெட் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து மாலையாக போடலாம். சிலைகள் வீட்டில் வச்சு மகாலட்சுமி சிலை வச்சிருக்கோம் அப்படிங்கிறவங்க கூட இந்த க்ரீன் அவென்ச்சரிங்கை வந்து வாங்கி அவங்களுக்கு மாலையாக அணிவிக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும் போதும் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும், வைப்ரேஷனே ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எந்த மாதிரி கிறிஸ்டல் குபேர சிலை வச்சிருந்தா கூட நீங்கள் இந்த க்ரீன் அவென்ச்சரிங் மாலை வாங்கி, இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, ஒரிஜினல் கிறிஸ்டல், செமி ப்ரிஷியஸ் ஸ்டோன், ஒரிஜினலாக வந்து பாறைக்கடியில் விளையிற கற்கள் தான் இது. இதோட சில்னஸ், இதோட எஃபெக்டிவ் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வித் சர்டிஃபிகேட்டோடனா உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் பண்ணி கொடுப்போம். சர்டிஃபிகேட்டோட வேணும் போது 200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். சர்டிஃபிகேட் இல்லைன்னா உங்களுக்கு 200 ருபீஸ் கம்மி ஆகும். பிகாஸ் சர்டிஃபிகேஷன் வாங்கி நிறைய பேர் பீரோவில் தான் வைக்கிறோம் இல்லை த்ரோ பண்ணிடுறோம், அவ்வளோதான். ஜஸ்ட் வாங்கும் போது சர்டிஃபிகேட்டோட இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் வேணும்னா உங்களுக்கு அதுக்கு 200 எக்ஸ்ட்ரா வரும். இது வந்து நம்ம ஸ்பெஷல்லி சர்டிஃபைட் பண்ணி கொடுப்போம். இந்த வந்து காமனாக வர சர்டிஃபிகேட் பண்ண மாட்டோம், அதனால தான் வந்து 200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா. காமனாக வர சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒரே ஒரு கிறிஸ்டலை வச்சு 100 சர்டிஃபிகேட் அடிச்சிருப்பாங்க, அதை தான் அதில் காமனாக வச்சு அனுப்புவாங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் நம்ம பண்ணுறதில்ல, அது வேணும்னா அதுவுமே கொடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த க்ரீன் அவென்ச்சரிங் பிரேஸ்லெட் வேணுங்கிறவங்க உங்கள் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தென் பைரட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், பண ஈர்ப்பு சக்தியிலே டாப்பஸ்ட் ஸ்டோன் அப்படின்னா வந்து பைரட்டு தான். பைரட் வந்து நல்ல பணம் ஈர்த்து கொடுக்கும், நின்று செலவாகும், பணம் எல்லா வழியிலையும் வரும், 4 வழியிலையும் பணம் வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற இதெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் பணம் வரணுமோ அங்கெங்கெல்லாம் பணம் வரும். ஸோ பைரட்னாலே பணம் தான். அதை வந்து கிளஸ்டராக வந்து நீங்கள் கேஷ் பாக்ஸில் வைக்கலாம். இப்போது என்னோட கேஷ் பாக்ஸில் கூட நான் வந்து பைரட் கிளஸ்டர் வச்சுருப்பேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி இது வந்து என்னோட கேஷ் பாக்ஸில் வச்சிருக்க கிளஸ்டரு. ஸோ பணம் ஈர்ப்புக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த பைரட்டோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஃபூல்ஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது கோல்டு மாதிரி இருக்கும், பட் இது கோல்டு கிடையாது, ஓகேங்களா. இது டூப்ளிகேட் கோல்டு மாதிரி நல்ல மினுமினுப்பு தன்மை இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும், செம்ம மினுமினுப்பு இருக்கும். நான் குங்குமம்லாம் மேலே போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அதோடது எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிளஸ்டரை நம்ம எங்கெல்லாம் பணம் வைக்கிறோம், எங்கெல்லாம் ஜுவல்லரி வைக்கிறோம், அங்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ என்னோட வீட்டு கேஷ் பாக்ஸில், என்னோட ஜுவல்லரி பாக்ஸ்லலாம் இந்த மாதிரி கிளஸ்டர் நான் வச்சுருப்பேன். இது இவ்வளோ பெரிய கிளஸ்டர் வேண்டாம்னா சின்னதுலேயும் அவைலபிள் இருக்குது, இல்லை இது பெருசு வேணும்னாலும் அவைலபிள் இருக்குது. இதை விட பெருசு பெரிய பெரிய ராக்காக வேணும்னா கூட நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் எப்படி வேணுமோ அந்த ஃபார்ம் நீங்கள் கேட்கலாம், அந்த ஃபார்மில் நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த பைரட் பிரேஸ்லெட்டாகவும் அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா. வேணுங்கிறவங்களாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க. தென் சிட்ரின் வந்து நல்ல பண ஈர்ப்பு சக்திங்க. சிட்ரின் ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் இருக்குது. சிட்ரின் ட்ரீ அண்ட் பிரமிட்லலாம்
பிஸ்னஸ் பண்றவங்க அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ரியல் எஸ்டேட் பண்றவங்களா இருந்தாலும், இந்த மாரி ஃபைல் யூஸ் பண்ணி பண்றவங்கலாம், அது அது அந்த ஃபைல்ல வந்து அந்த பணத்துக்கான டாக்குமெண்ட்ஸ் நம்ம வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஃபினான்ஷியர்ஸ் இவங்கெல்லாம் வந்து அவங்களோட நோட் புக்ஸ் மேலலாம் இந்த மாரி சிட்ரின் ட்ரீ இல்லன்னா சிட்ரின் பிரமிட்ஸ் வைக்கும்போது, அந்த நோட்ல எழுதியிருப்பாங்கல்ல என்ட்ரீஸ் அந்த பணம் வரவு செலவு. ஸோ அந்த பணத்தோட அதிகரிப்பு அதிகமாகும். ஸோ ட்ரீ வைக்கும்போதோ, அந்த ஃபைல்ஸ் இந்த லேண்ட் வந்து சேல்ஸ் ஆகணும். இது வந்து எனக்கு சேல் ஆகி எனக்கு பணமா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு இருக்கவங்கலாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கு பணமா வேணும் அப்படின்னு கேட்குறவங்க அந்த இந்த டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு. இது சேல் ஆனா தான் எனக்கு பணமா கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த டாக்குமெண்ட்டாவே அது என்கிட்ட இருந்தா அது பணமா கன்வெர்ட் ஆகாது. ஸோ அந்த மாரி இடத்துலலாம் நீங்க சிட்ரின் பிரமிட் ஆர் சிட்ரின் ட்ரீ வாங்கிட்டு உங்களோட டேபிள்ஸ் மேல, உங்களோட அந்த ஃபைல் மேலலாம் நீங்க வைக்கும்போது மணியா கன்வெர்ட் ஆகும். நெறைய விஷயங்கள் மணியா கன்வெர்ட் ஆகணும். என்கிட்ட நெறைய கன்வெர்ட் ஆகாத இருக்கு. ஸோ அது மணியா கன்வெர்ட் ஆகும். பிரேஸ்லெட்டாவும் யூஸ் பண்ணலாம். இல்ல வேற ஃபார்ம்ல வேணும்னாலும் நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான். என்ன எவ்ளோ விஷயங்கள் வந்தாலும் வாழ்க்கையில பணம் எவ்ளோ விஷயங்கள் வந்தாலும் ஒரு நிம்மதி, சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ் வேணும். எப்பவுமே நமக்கு. அந்த ஹாப்பினஸ் இல்லன்னா நமக்கு வந்து அந்த மணி வந்து இதுவாகுமா அப்டின்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ எப்பவுமே நம்ம ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு ரோஸ் குவார்ட்ஸ். நம்ம மட்டும் இல்லங்க. நம்ம வீட்ல யாரையா ஹஸ்பண்ட் கூட பிரச்சனை, பசங்க கூட பிரச்சனை, எப்பவுமே ஒரு பாண்டிங்கே இல்லங்க எனக்கு. அவங்களோட எனக்கு கனெக்டே ஆக மாட்டாங்க. என் கூட பேசக்கூட டைம் இல்ல. ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, பசங்களா இருந்தாலும் சரி. பேசக்கூட டைம் இல்ல. இப்ப நம்ம ஃப்ரெண்ட் நெறைய பேர் கிட்ட வந்து நமக்குள்ள ஒரு பாண்டிங் வந்து நல்லா இருந்திருக்கும். நடுவுல ஒரு மனக்கசப்பு இதெல்லாம் வந்திருக்கும். திருப்பி ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகணும். அந்த பிரச்சனை அந்த இடத்துல சால்வ் ஆயி ஹாப்பினஸா இருக்கணும்னா, ஒன்லி ஃபார் லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கு ரோஸ் குவார்ட்ஸ் தாங்க. ரோஸ் குவார்ட்ஸ் தாண்டி ஒரு பெஸ்ட் கிறிஸ்டல் கிடையவே கிடையாது வாழ்க்கையில சந்தோஷம் தர்றதுக்கு. வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும், நான் ஹாப்பியா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும். என்ன சுத்தி இருக்கவங்கலாம் ஹாப்பியா இருக்கணும்னா, நீங்க ரோஸ் குவார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்கலாம் ஹாப்பியா இருப்பாங்க. நீங்க யாருக்கா கிஃப்ட்டா குடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் குடுங்க. அவங்களோட சந்தோஷம் வந்து உங்களுக்கான புண்ணியம் தான். அவங்க ஹாப்பியாவும் சந்தோஷமா இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கான புண்ணியங்கள் தானாவே வந்து சேரும். இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் வேணும்னாலும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இது பிரமிட் ஃபார்ம், ட்ரீ ஃபார்ம், மாலை எல்லாத்துலயும் சாண்டிங்க்கெல்லாம் நீங்க இந்த ரோஸ் குவார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சாண்டிங் யூஸ் பண்றதுக்கு. அதே மாரி 7 சக்ராவும் நீங்க சாண்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். நம்மளோட எல்லா சக்ராஸும் கனெக்ட் ஆகும்போது நீங்க ஜஸ்ட் அந்த ஃபிங்கர்ல ஒவ்வொரு இதுவுமே கனெக்ட் பண்ணும்போது ஃபிங்கர்ஸ்ல கூட சக்ராஸ் இருக்கும். அந்த சக்ராஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். ரொம்ப நல்லா இருக்கும். சாண்டிங்க்கு ரோஸ் குவார்ட்ஸ் அண்ட் 7 சக்ரா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் பாத்தீங்கன்னா அமெத்திஸ்ட். அமெத்திஸ்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோக்கஸ் அண்ட் சக்சஸ்க்காக. ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கோம். அந்த எக்ஸாம்ல எனக்கு சக்சஸ் வேணும். ஒரு இன்டர்வியூ போறேன். அதுல எனக்கு ஜாப் கிடைக்கணும். போனோனே கிடைச்சிரும் அப்படின்னா, நீங்க அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் சிஸ்டம் வேணும். எனக்கு கிடைக்கணும். கிடைக்குமா கிடைக்காதான்னு நெனச்சு நீங்க எந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணாலும் கிடைக்காது. ஏன்னா நீங்க வந்து கிடைக்குமான்றத ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு, செகண்ட் வந்து கிடைக்காதா அப்படின்னு தான் யூஸ் பண்றோம் நம்ம. ஜென்ரலி நம்மளோட வேர்ட்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கிடைக்குமா கிடைக்காதா தான் இருக்கும். கிடைக்காதா இல்ல கிடைச்சிருமா அப்படின்னு ஒரு நாளும் ஒருத்தரும் பேச மாட்டாங்க. கிடைக்குமான்னு சொல்றோம். கிடைக்கணும்னு சொல்லணும். ஸோ கிடைக்கணும்னு சொல்லும்போது கிடைக்கும். எனக்கு இது கிடைச்சிடணும்ப்பா அப்படின்னும் போது அது கிடைச்சிரும் நமக்கு. கிடைக்குமா கிடைக்காதான்னும் போது லாஸ்ட் வேர்டு கிடைக்காதா அப்படின்னு வந்துருது இல்லையா? அப்ப கிடைக்காது. அதுக்காக நீங்க கிறிஸ்டல் யூஸ் பண்றதே வேஸ்ட். ஸோ அந்த மாதிரி டபுள் மைண்டடா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டவுட்டடா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாருமே கிறிஸ்டல் யூஸ் பண்ணாதீங்க. கிறிஸ்டல் வாங்காதீங்க. எல்லாருமே வாங்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே இது நம்ம பண்றது இல்ல. ஸோ இது எல்லாருக்குமே நல்லதா போய் சேரணும், நல்ல விஷயங்களா எல்லாருக்குமே கன்வெர்ட் ஆகணுன்றதுக்காக தான் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிறிஸ்டல் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ் சிஸ்டம். நம்ம அம்மா எக்ஸாம் எழுத போகும்போது நம்ம படிச்சிருக்கோமோ படிக்கலையோ, அம்மா என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு நீ நல்லா எழுதுவக்கா, நான் சூப்பரா இருக்கும் பேப்பர்ல, நீ படிச்சது கண்டிப்பா நீ படிச்சது தான் வரும், நீ எதையும் திங்க் பண்ணாத, ஸோ உனக்கு தெரிஞ்சதாவே எக்ஸாம்க்கு வரும்னு எப்பவுமே அம்மா சொல்லி அனுப்புவாங்க. எதுக்கு சொல்லுவாங்க? நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை நமக்கு கொடுத்து அனுப்புறாங்க. அப்போ எக்ஸாம்ல போகும்போது அந்த கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் தெரியுதோ தெரியலையோ, அந்த கொஸ்டினை படிக்கும்போது அதுக்கான ஆன்சரை நம்ம எழுத ஆரம்பிச்சிருவோம். நமக்கு தெரிஞ்ச ஓன் வேர்டிங்ஸ்ல நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை அதுல எழுத ஆரம்பிப்போம். அப்போ நமக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும், பரவாயில்ல இப்ப நம்ம எழுதியிருக்கோம். 10 மார்க் கொஸ்டினுக்கு நம்ம ஓனா எழுதும் போது அட்லீஸ்ட் யாரோ வந்திருக்காங்களா, ஆறுன்னு அடிக்கிறாங்க யாரு? ஸோ வந்து நம்ம 10 மார்க் கொஸ்டினுக்கு ஓனா எழுதும் போது 5 மார்க் அட்லீஸ்ட், ஒரு 3 மார்க் அட்லீஸ்ட் கிடைக்குது இல்லையா? அப்ப அந்த 3 மார்க் கிடைக்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகுது இல்லையா?
ஸோ நம்ம வந்து எதுவுமே இல்லாம ரொம்ப டென்ஷனாவே எக்ஸாம்பிள் எனக்கு எதுவுமே தெரியலன்னும் போது படிச்ச கொஸ்டின் கூட தெரியாம போகும். ஸோ அந்த இடத்துல நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற அம்மா மாதிரி தாங்க கிறிஸ்டல். எல்லா கிறிஸ்டலுமே வாழ்க்கைக்கு எல்லாத்துக்குமே கிறிஸ்டல் வந்து நமக்கு தாய் மாதிரி ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ நான் இந்த கிறிஸ்டல் போடுறேன், எனக்கு வந்து சக்ஸஸ் கொடு, நான் இந்த இடத்துக்கு போறேன், எனக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நீங்க கிறிஸ்டலோட தாராளமா பேசலாம். கிறிஸ்டலுக்கு நீங்க சொல்றது எல்லாமே புரியும். நீங்க என்ன சொல்றீங்களோ அது வந்து கிறிஸ்டல் வழியா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம். கண்டிப்பா சக்சஸ் ஆகணும்னா ஆகும். அந்த காலத்துல மன்னர்கள் போருக்கு போகும்போது அமெத்திஸ் கற்களை கொண்டு போவாங்க. நாங்க எங்க சைடு ஜெயித்து வரணும் அப்படின்ட்டு. ஸோ அமெத்திஸ் கொண்டு போறவங்க ஜெயிப்பாங்க. அமெத்திஸ் கற்கள்ல நிறைய விஷயங்கள் சாப்பாட்டுக்கு பிளேட்ஸா யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய வரலாறுகளும் உண்டு. நீங்க அமெத்திஸ் மட்டும் இல்லை, எல்லா கிறிஸ்டல் பத்தியுமே பார்த்தீங்கன்னா எல்லா கிறிஸ்டலுக்கும் ஒரு வரலாறு உண்டு. அந்த காலத்துல பயன்படுத்தியிருக்காங்க மன்னர்கள் எல்லா கிறிஸ்டலுமே. இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பு கவனி மன்னர் யூஸ் பண்ணது தான். அது வந்து இப்போ வந்து நல்லது. அதனால அது யாருக்கும் போகக்கூடாது. மன்னர் மட்டும் தான் சாப்பிடணும்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அதே மாதிரி தான் கிறிஸ்டல்ஸும். நிறைய விஷயங்கள் இவங்க தான் யூஸ் பண்ணணும்னு ஒரு கட்டுக்காப்பிலே இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே லேட்டர் ஆன் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போதான் ஒன் பை ஒன் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ கிறிஸ்டலும் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான். ஒன்லி ஃபார் பாசிட்டிவிட்டி தான். நெகட்டிவாக திங்க் பண்ணுறவங்க கிறிஸ்டல் யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் நெகட்டிவ் அதில் லோட் ஆகும் போது ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாது. நான் இந்த கிறிஸ்டல் போடுறேன், நான் இனிமேல் ஹாப்பியாக இருப்பேன், இனிமேல் என் பிஸ்னஸில் சக்ஸஸ் வரும், நான் ஒர்க் பண்ணுற இடத்துல நான் ஹாப்பியாக இருப்பேன், எனக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் திங்க் பண்ணும்போது தான் இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அமெத்திஸ்ட் வந்து ஃபோக்கஸ் அண்ட் சக்ஸஸ்க்காக பிஸ்னஸ் பர்சன்ஸ் நான் இப்போ பிரமிட் காமிச்சோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிரமிட் ஃபார்மில் உங்களோட ஷாப்லேயோ உங்களோட பிஸ்னஸ் பிளேஸ்லையோ நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க வந்து பெரிய ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ட்ரீ ஃபார்மில் வாங்கி அவங்க ஸ்டடீஸ் டேபிளில் வைக்கலாம். கணபதியாகவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. கணபதி ஃபார்மில் வாங்கி கூட நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடலாம். பிள்ளைங்க படிக்கிறாங்க, எக்ஸாம்ஸ் போகிறாங்க, ஹையர் ஸ்டடீஸ் எந்த ஃபார்மில் வேணாலும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரை மட்டும் காண்டாக்ட் பண்ணி உங்களோட புக்கிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஈவன் க்ரீன் அவெஞ்சரிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கர்ஸாக கூட கிடைக்குது. நம்ம நிலவாசலில் மாட்டலாம். க்ரீன் அவெஞ்சரிங், குபேர லக்ஷணம், தென் மகாலட்சுமி கடாட்சியம், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வீட்டுக்குள்ளே கொண்டு வரும். மணி ஈர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதிரி க்ரீன் அவெஞ்சரிங் ஹேங்கர்ஸ் கூட நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. எல்லாமே ஹேங்கர்ஸ் ஃபார்மில் கூட வேணும்னாலும் ஹேங்கர் ஃபார்மில் கிடைக்கும் நம்மக்கிட்ட. தென் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஒர்க் பண்ணுவோம். எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அதுக்கான ரெக்கக்னைசேஷன் எனக்கு கிடைக்கலப்பா. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், விழுந்து விழுந்து பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு அதுக்கான இன்கம் இல்லை. எனக்கு அதுக்கான இன்கம் மட்டும் இல்லை, எதுவுமே கிடைக்கல எனக்கு. நான் வந்து ஏதோ பண்ணுறேன், ஏதோ நஷ்டத்தில் போதா லாபத்தில் போதா எதுவுமே எனக்கு தெரியல. அந்த கான்செப்ட் இருக்கிறவங்க ஒர்க் பண்ணுறேன், நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பிஸ்னஸ் இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. தென் ஒர்க் பண்ணுறவங்க என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் எனக்கு ப்ரொமோஷன்ஸும் வர மாட்டேங்குது, இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் எனக்கு அதில் ஒரு ரெக்கக்னைசேஷன் கிடையாது. என்னை பாராட்டவும் வேணாம், எதுவும் பண்ண வேணாம், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ப்ரொமோஷன், ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கலாம். நான் ரொம்ப ஒர்க் பண்ணுறேனே அப்படின்னு. ஒர்க் பண்ணாதவங்களுக்கு இல்லை, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் அதுக்கான பலன் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த கிரியேட்டிவிட்டி அண்ட் க்ரோத் போடும் போது உங்களுக்கு அதுக்கான அடுத்த லெவல் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக கிடைக்கும். அடுத்த லெவல் நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு இந்த கிரியேட்டிவிட்டி அண்ட் க்ரோத் யூஸ் பண்ணும் போது ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், பிஸ்னஸில் அடுத்த லெவல் போகிறதுக்கு கிடைக்கும். ஃப்ரெஷர்ஸ்க்கு கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக நான் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஃப்ரெஷ்ஷாக நான் இப்போ தான் வந்து ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ண போகிறேன், என்னோட ஒர்க் இப்போ தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், உடனே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னா கண்டிப்பாக கிடையாது. ஃப்ரெஷர்ஸ்க்கு தனியாக வேறு கிறிஸ்டல் இருக்குது, அதை நான் உங்களுக்கு அடுத்தது காமிக்கிறேன். இதை ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க அதுக்கான ரெக்கக்னைசேஷன் கிடைக்கல அப்படின்னும் போது அதில் ஒரு இன்க்ரிமெண்ட் வேணும், அதில் ஒரு அடுத்த லெவல் நான் போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி அண்ட் க்ரோத். ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஜாப் தேட போகிறேன், எனக்கு ஜாப் வேணும், இல்லை இப்போ தான் நான் புதுசாக பிஸ்னஸ் என்ட்ரி பண்ணியிருக்கேன், இல்லை என்ன என்ட்ரி பண்ணாலும் எனக்கு எந்த ஒரு இதுவுமே வரல, எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸே க்ரியேட் ஆகலை. ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் கூட எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் க்ரோத் லெவலுமே வரல. புதுசாக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், எனக்கு வேறு இடத்துல ஏதாவது ஒரு நல்ல இடத்துல ஜாப் கிடைக்கணும், இப்போ தான் முடிச்சிருக்கேன் ஜாப் கிடைக்கணும், இல்லை ஜாபில் இருக்கேன் ஆனால் எனக்கு இந்த ஜாப் பிடிக்கல, எனக்கு இதோட பெட்டர் ஜாப், ஒரு நல்ல க்ரோத் இருக்க மாதிரி ஒரு ஜாப் வேணும். பிஸ்னஸில் இருக்கவங்க இதே போயிட்டுருக்கு, ஏதோ அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு அடுத்த க்ரோத் வேணும், அப்போனா எனக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்,
அப்படின்னு திங்க் பண்றவங்க எல்லாருமே டர்காய்ஸ் ப்ளூ யூஸ் பண்ணணும். டர்காய்ஸ் ப்ளூ நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அண்ட் growth லெவல இம்ப்ரூவ்மென்ட் பண்ணும். நிறைய growth கிடைக்கும். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நல்லா வரும். அது மூலயமா நீங்க சக்சஸ் பண்ணிட்டே வரலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து பிஸ்னஸோ ஒர்க்கோ உங்களுக்கு ஒரு ஜாப் ரிலேட்டடா போறீங்கன்னா டர்காய்ஸ் ப்ளூ தான். டர்காய்ஸ் ப்ளூ ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் growth லெவல சூப்பரா கொடுக்கும். டர்காய்ஸ் ப்ளூவை தாண்டி ஒர்க்குக்கு வேற எதுவுமே கிடையாது. நான் சொல்றது 2 சைடுமே பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கணும் அந்த மாதிரி எதுனாலும் உங்களுக்கு இந்த டர்காய்ஸ் ப்ளூவை தாண்டி ஒரு விஷயம் கிடையாது. தென் எனக்கு 7 சக்ராவோடே கனெக்ட் ஆகி வேணும், 7 சக்ராவும் வேணும், கிறிஸ்டலும் வேணும் அப்படின்னா இப்போ இந்த கிரீன் அவெஞ்சரிங் ஃபார் எக்ஸாம்பிள்னா கிரீன் அவெஞ்சரிங் வித் 7 சக்ரா வரும். 7 சக்ராவும் வரும், கிரீன் அவெஞ்சரிங்கும் வரும். இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அதிகமான போர்ஷன் அதே மாதிரி அமெத்திஸ்ட் வேணும்னா அமெத்திஸ்ட் வித் 7 சக்ரா. எனக்கு 7 சக்ரா கிறிஸ்டலும் வேணும், பட் அமெத்திஸ்ட் கற்கள் அதிகமாக வேணும். அப்போ ஸ்டடீஸ் போகும்போது லாப்பிஸ் வித் 7 சக்ரா. எனக்கு லாப்பிஸ் வந்து நிறைய வேணும், தென் 7 சக்ரா வேணும் அப்படின்னும் போது அது மாதிரி வரும். ரோஸ் குவாட்ஸ் வித் 7 சக்ராவும் வரும். ஸோ அந்த மாதிரி ரோஸ் குவாட்ஸ் வித் 7 சக்ரா அதுவுமே உங்களுக்கு அந்த டைப் தான் வரும். ஸோ அப்படியும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. நீங்க எப்படி கேட்குறீங்களோ அதுக்கான எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. அப் டு ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்களா இருக்காங்கன்னா ஸ்டடீஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனுக்காக பிராணிக் ஹீலிங் முறைப்படி கிரியேட் பண்ண கிறிஸ்டல் பிரேஸ்லெட் அவைலபிள் இருக்கு. இதுல வந்து மெயின்லி ஹவலைட் இருக்கும். அந்த சின்ன சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா புக் எடுப்பாங்க, பட் கான்சன்ட்ரேஷன் லேக்கிங் இருக்கும், விளையாட்டுத்தனம் இருக்கும், அந்த காம்னஸ் இருக்காது, அமைதியே இருக்காது, அமைதியா உட்காந்து படிக்கணும்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல பார்ப்பாங்க, எதிர்க்க பார்ப்பாங்க, டிவி பார்ப்பாங்க, சில பேர் தூங்குவாங்க. என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணோன்னு தோணுதோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஹவலைட் வந்து அவங்கள காமாக உட்கார வைக்கும், ஒருநிலைப்படுத்தும். ஸோ ஒருநிலைப்படுத்தி அவங்கள உட்கார வைக்கும்போது அவங்களுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் வரும். ஸோ அதுக்கான கிறிஸ்டல் தான் இது. எல்லாமே காம்பினேஷன்ஸ் பண்ணது சின்ன பிள்ளைங்களுக்கு. இந்த பிரேஸ்லெட்டும் வேணுன்றவங்க நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபார் ஸ்டடீஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனுக்காக தான். ஸ்டடீஸ்க்கு சின்ன பிள்ளைங்களுக்கு காம்போவில் இருக்குது, ஏன்னா அவங்க வந்து அமைதியாக உட்காந்து படிக்க. பெரிய பிள்ளைங்களுக்கு நீங்கள் அமெத்திஸ்ட் அண்ட் லாப்பிஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்டடீஸ்க்கு லாப்பிஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லாப்பிஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குமே ரொம்ப நல்லது லாப்பிஸ். ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குமே லாப்பிஸ் ரொம்ப நல்லது. லாப்பிஸ் அண்ட் அமெத்திஸ்ட் ஃபார் ஸ்டடீஸ்க்கு தாங்க. 10th +2 பண்ணுறவங்களாம் நீங்கள் இந்த மாதிரி லாப்பிஸ் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டடீஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனுக்கு. இது வந்து ஜஸ்ட் சின்ன பிள்ளைங்களுக்கு. தென் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை. ஸ்ட்ரெஸ் வந்துச்சுனாலே உலகத்தில் இருக்கிற மொத்த நோயும் நமக்கு வந்துடும். ஸ்ட்ரெஸ் வந்தாலே எல்லா நோயும் வரும். பிபி வரும், சுகர் வரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா தைராய்டு வரும், என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வந்துடும். ஸ்ட்ரெஸ் வராமல், நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்குன்னே காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பிரேஸ்லெட் இது. ரொம்ப எதுக்கு கோவப்படுறோம், எதுக்காக டென்ஷன் ஆகுறோம், ஒருத்தரை சம்மந்தமே இல்லாமல் யார் வராங்களோ அவங்களெல்லாம் எரிஞ்செறிஞ்சு விழுவோம், அவங்க மேலே ரொம்ப கோவப்படுவோம், ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், பயம் பதட்டம் தனக்கே ஒரு மாதிரி ஏன்னே தெரியல, எனக்கு தொட்டதா எல்லாத்துக்கும் பயமாக இருக்குது, எனக்கு பதட்டமாகவே இருக்குது, எது நான் செஞ்சாலும் எனக்கு அதில் வந்து ஒரு பதட்டம் பயம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது, ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால யாரை பார்த்தாலும் கோவப்படுறேன், எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் டென்ஷன் ஆகுறேன் அப்படின்றவங்க இந்த காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ரிலீஃப்டாக இருக்கும், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆச்சுனாலே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பிரேஸ்லெட்டும் ரோஸ் குவாட்ஸையும் 2 பிரேஸ்லெட்டையும் யூஸ் பண்ணும்போது வேறு லெவலில் உங்களுக்கே ஒரு சேஞ்ச் ஒரு தெரியும். உங்கள் வீட்லேயே கேட்பாங்க வித்தின் அ வீக், என்ன உங்ககிட்ட ஒரு பெரிய கிரேட் சேஞ்சஸ் தெரியுதே, எப்போவுமே எரிஞ்செறிஞ்சு விழுவேன், நீ இப்போ இவ்வளோ பாசமாக பேசுகிற அப்படின்னு கேட்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா மூன் ஸ்டோன் பிரேஸ்லெட் எதுக்காக பயன்படுத்துகிறோம்? ஸ்பெஷல் இது நிறைய சக்ஸஸும் இருக்குங்க. சக்ஸஸ் ரிசல்ட் நம்ம பேஜ்லேயே இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த டிவைன் கிறிஸ்டலில் ஸ்டார் ஸ்டோன்ஸ் அண்ட் ஜெம்ஸில் இருக்குது. ஃபர்டிலிட்டிக்காக, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க இதை பிரேஸ்லெட் யூஸ் பண்ணும்போது, அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, சக்ஸஸ் கொடுக்கும். 2-3 ஃபெயிலியர்ஸ் பார்த்தவங்க கூட 4th attempt 3rd attempt போகும்போது நம்ம கிட்ட பிரேஸ்லெட் வாங்கி போட்டு கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்தவங்க இருக்காங்க. நம்ம லைவ்லே டெக்ஸ்ட் கொடுத்தும் இருக்காங்க. அந்த சாய் ஸ்டோன்ஸ் அண்ட் ஜெம்ஸில் டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அது ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கூட நாங்கள் போட்டிருப்போம்.
அதோட கூட நான் இதில் அகெயின் ரீபோஸ்ட் பண்ணுறேன். காயத்ரி அதை எடுன்னா அந்த போஸ்ட் அவங்களுக்கு நம்ம போட்டிருப்போம்ல, அதை இதில் ரீபோஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மைக்காக, குழந்தை இல்லை அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் போகிறேன், எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் எனக்கு வேணும், எனக்கு ஒரு கிறிஸ்டல் வேணும் அப்படின்னா மூன் ஸ்டோனை தாண்டி ஒரு ஸ்பெஷல் கிறிஸ்டல் கிடையவே கிடையாது. ஸோ மூன் ஸ்டோன் அதுக்காக மட்டும் இல்லைங்க. கணையம் ப்ராப்ளம், பிசிஓடி, கர்ப்பப்பை சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அண்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தால் நீங்கள் இது கொண்டு போகலாம். இது போகும்போது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாதி இது பாதி என்னமோ சீக்கிரமாக இப்போ வந்து ஒரு 6 மந்த்ஸில் குணமாகிறது எல்லாமே ஒரு 2 மந்த்ஸ்லேயே பெட்டர் ரிசல்ட் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. 2 மந்த்ஸ்லேயே பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். பிசிஓடி ப்ராப்ளம், கணையம் ப்ராப்ளம், கர்ப்பப்பை சம்மந்தமான இஷ்யூ, ஃபர்டிலிட்டி, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் போகிறவங்க, குழந்தை வேணும் ட்ரீட்மெண்ட் போகிறவங்க ஸ்பெஷலி இந்த மூன் ஸ்டோன் நீங்கள் பயன்படுத்தலாம். எனக்கு தூக்கமே வரமாட்டேதுங்க. எவ்வளோ டைம் ஆனாலும் தூக்கம் வரல, ஏன்னே தெரில. எதையாவது மண்டையில் போட்டு யோசிச்சுட்டே இருக்கேன், திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தூக்கத்துக்காக தான் ஸ்லீப் வெல்லுங்கிற இந்த கிறிஸ்டல் பிரேஸ்லெட் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் இதை யூஸ் பண்ண டெய்லி நைட் டைம் ஸ்லீப்பிங் டோஸ் கூட எடுக்க தேவையில்ல, நல்லா தூக்கம் வரும். நீங்கள் இந்த கிறிஸ்டலோட எனக்கு இப்போ நான் தூங்க போகிறேன், நான் தூங்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே போதும், கொஞ்ச நேரத்துலேயும் உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். நீங்கள் கிறிஸ்டலோட எவ்வளோ கனெக்ட் ஆகுறீங்களோ அவ்வளோவும் பாசிட்டிவ் வைப்ரேஷன். கிறிஸ்டலோட கனெக்ட் ஆக தான் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஹவலைட் ஃபார் காம்னஸ். சிங்கிளாகவே நம்ம வந்து ரொம்ப கோவப்பட்ட அக்ரெசிவாக இருக்கும், ரொம்ப நமக்குள்ளேயே நம்ம மேலேயே நமக்கு எரிச்சல் வரும், நம்மளே திட்டிப்போம், நம்மளே கோவப்படுத்திப்போம், அடுத்தவங்க கிட்ட கூட காட்ட மாட்டோம். நம்ம சும்மா உட்காந்துருக்கும் போதே டென்ஷன் ஆகும், ஏன் தான் நம்ம இப்படி இருக்கோம் அப்படி இப்படின்ட்டு. அவங்களுக்கு செல்ஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஹவலைட். செல்ஃப் காம்னஸ் வேணும், தன்னை தானே ஃபஸ்ட்டு நான் சரி பண்ணிக்கணும். எனக்கு அடுத்தவன்ட்ட நான் கோவம் காட்டுறது இல்லை, பட் எனக்குள்ளேயே வச்சு அழுத்தத்தை வச்சுக்கிறேன், எனக்குள்ளேயே அந்த அழுத்தத்தை புதைச்சிக்கிறேன், என்னை நானே கோவப்படுத்திக்கிறேன், என்னை நானே கஷ்டப்படுத்திக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு காமாக பண்ணிக்கணும், எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வேணும்னா நீங்கள் ஹவலைட் அண்ட் ரோஸ் குவார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஹவலைட் அண்ட் ரோஸ் குவார்ட்ஸ் ரொம்ப உங்களை காமாக வச்சுக்கிட்டு உங்களை ஹாப்பியாகவும் மாற்றிடும். இது எல்லா கிறிஸ்டலும் நான் உங்களுக்கு காமிக்கிறது. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா பிளாக் டர்மலைன் எதுக்காகனா நெகட்டிவிட்டி ரிமூவல். பிளாக் டர்மலைன், ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன், இதெல்லாம் நெகட்டிவிட்டி ரிமூவல், கண் திருஷ்டினால வர பிரச்சனைகள். நான் வந்து ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன் தான் சில்வரில் இந்த மாதிரி பிரேஸ்லெட்டாக போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்தா தெரியும். ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன் சில்வரில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு சில்வரில் வேணும்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். நான் போட்டிருக்கிறது எல்லாமே சில்வர் போடுவேன், மேக்ஸிமம் நார்மலும் வேர் பண்ணுவேன். ஸோ இந்த ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன்லாம் கண் திருஷ்டி, பிளாக்ஸு எல்லாமே ரிலீஸ் பண்ணி நம்மளை நெகட்டிவ் கிட்ட இருந்து நம்மளை ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்லி நெகட்டிவிட்டி ரிமூவலுக்காக மட்டும்தான் இது. ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன், பிளாக் டர்மலைன், தென் ஈவில் ஐ, இது எல்லாமே நெகட்டிவிட்டி ரிமூவல். என் கந்திருஷ்டி அதிகமாக இருக்குங்க, எனக்கு முதல்ல அதுக்கு தான் வேணும் அப்படின்னா கந்திருஷ்டிக்கு தான் மெயின். கந்திருஷ்டிக்கான கிறிஸ்டல், ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன் அண்ட் பிளாக் டர்மலைன். உங்களுக்கு எது விருப்பமோ கூட நீங்கள் வேர் பண்ணலாம். நீங்கள் கிறிஸ்டல் ஆசைப்பட்டு போடுங்க, அப்போ ரொம்ப 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 சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுவுமே ஷீல்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் தான். இதில் காம்பினேஷன்ஸாக வரும். ஈவில் ஐ, தென் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் டர்மலைன், செலனைட் வரும். செலனைட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டஸ்ட் கிறிஸ்டல் செலனைட். இதை யூஸ் பண்ணும்போது பக்குவமாக யூஸ் பண்ணோம். இது எல்லாமே நெகட்டிவை உங்களை வந்து நெகட்டிவ் கிட்டேருந்து காப்பாற்றும். பட் இந்த செலனைட் மட்டும் பாசிட்டிவிட்டி கொடுக்கும். பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நெகட்டிவ் போயிட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் கனெக்ட் ஆகணும். ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செல்ஃப் கிளென்சிங், நம்மளே கிளென்ஸ் பண்ணிக்கிறதுக்கு செலனைட் தான் பெஸ்ட் கிறிஸ்டல். செல்ஃப் கிளென்சிங்க்கு செலனைட் தான். பட் சாஃப்டஸ்ட் கிறிஸ்டல் எப்படி நீங்கள் தொட்டிங்கன்னா கூட, தொட்டு லைட்டாக அழுத்துனீங்கன்னா கூட அந்த கிறிஸ்டல் உடையும். ஸோ அதை பக்குவமாக யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி பக்குவமாக நான் பார்த்துப்பேன், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஷீல்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் வாங்கி யூஸ் பண்ணலாம். தென் வந்து சன்ஸ்டோன், சூரியக்கல்.
சூரியன் ஆதிக்கம் எனக்கு பிரச்சனைகளாக இருக்கிறது அப்படின்னும் போது இருக்கா? இந்த கஸ்டமர் தாங்க அந்த மூன் ஸ்டோன் பிரேஸ்லெட்டோட ரிவ்யூ போட்டிருக்காங்க. கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க போட்ட அந்த இதை வந்து இங்கே இருக்குது. ஸோ அவங்க எங்களுக்கு அனுப்பினது அந்த இது லைவ்லையுமே அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் அதை வந்து போஸ்ட்டாக போட்டிருப்போம் ரிவ்யூவு. இதை நான் இதுலேயுமே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சக்ஸஸ்க்கானது. ஸோ அந்த மூன் ஸ்டோன் போட்டு குழந்தை அவங்க வந்து அப்போ 5 months கன்சீவாக இருந்தாங்க. அப்போ அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னும் நிறைய பேருக்கு குழந்தைகள் பிறந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் கூட ஆயிருக்கு குழந்தைங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா சன்ஸ்டோன் சூரியன் சம்பந்தமான இஷ்யூ இருக்குது என்னோட ஜாதகத்தில் அப்படின்றவங்க கூட பயன்படுத்தலாம். லீடர்ஷிப் மெயின்டெனன்ஸ் நான் இருக்கிற இதில் வந்து இப்போ ஒரு நான் பெரிய பெரிய போஸ்டிங்லலாம் சில பேர் இருப்பாங்க. அதில் சில பிரச்சனைகள்லாம் இருக்கும், பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் என்னோட தலைமையை வந்து நான் பாதுகாத்துக்கணும். என்னோட தலைமையில் நான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். என்னோட லீடர்ஷிப் தான் எப்போவுமே ஓங்கி நிற்கணும். நான் தான் டாப்பில் இருக்கணும். என்னோட நேம் வந்து டாப் லிஸ்ட்லேருந்து இறங்கவே கூடாது. அந்த மாதிரி நினைக்கிற பீப்புள் நீங்கள் சன்ஸ்டோன் யூஸ் பண்ணலாம் ஃபார் லீடர்ஷிப் மெயின்டெனன்ஸ். நிறைய கிளப்ஸில் வந்து பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க. நிறைய பேர் எல்லா துறைகள்லையுமே இருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயுமே எல்லா இடத்துலையும் ஒரு பாலிடிக்ஸ்னால அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். ஸோ லீடர்ஷிப்பில் நான் எப்போவுமே அப்பில் தான் இருக்கணும், டாப் லெவலில் தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சன்ஸ்டோன் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தென் டயபெட்டிஸ் கூட நம்ம கிட்ட பிரேஸ்லெட் இருக்குது. டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்குமே இந்த கிறிஸ்டல்ஸ் இருக்குது. இதெல்லாம் கிறிஸ்டல்ஸ் நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம் இல்லையா? இதெல்லாம் வந்து நீங்கள் கிளென்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே நான் உங்களுக்கு அடுத்ததாக ஒரு வீடியோ அண்ட் இதில் போடுறேன். இப்போ வெறும் பிரேஸ்லெட் மட்டும் போடுறேன். நீங்கள் கிளென்சிங் எப்படி பண்ணணும்னு ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்களே சொல்லிவிடுவோம். கிளென்சிங் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதும் நாங்கள் சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிறிஸ்டல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். எதுக்கு எந்தெந்த கிறிஸ்டல் மட்டும் சொல்கிறேன். இது வந்து டயபெட்டிஸ்க்கு. ஸோ காம்பினேஷன் பிராணிக் ஹீலிங் முறைப்படி காம்பினேஷன் பண்ணது. அதே மாதிரி நம்மக்கிட்ட பிபிக்கு கூட அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிபிக்கான கிறிஸ்டல். பிபி ரொம்ப அதிகமாக இருக்கவங்க இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிபி வந்து ரெகுலரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா தென் பார்த்தீங்கன்னா இது வந்து ராகுக்கான கல், இது கேதுக்கானது. இது கேட்சை, இது கோமேதகம் கேட்சை. ராகு கேது இஷ்யூஸ், ராகு கேதுனால திருமண தடைகள், ராகு கேதுல பிரச்சனை இருக்குது, அவங்க வந்து இந்த பிரேஸ்லெட்ஸாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் ஆக்சுவலி ரிங் ஃபார்மில் போட்டிருப்பேன் ராகு கேதுவோடது. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நீங்கள் ராகு கேதுவோட பிரேஸ்லெட்டாகவே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. கேட்சை கேதுக்கானது, ராகுக்காக கோமேதகம். ஸோ இந்த மாதிரி பிரேஸ்லெட் ஃபார்ம்லேயுமே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது அதுக்கான தடைகள் ரிலீஸ் ஆகி ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். சன்ஸ்டோன்லேயுமே உங்களுக்கு 7 சக்கராவோட சேர்ந்து வேணும்னா 7 சக்கராவோட சேர்ந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் நிறைய உங்களுக்கு கிறிஸ்டல்ஸ் காமிச்சிருக்கேன். நெகட்டிவிட்டி ரிமூவலுக்கு லாவாவும் சூப்பர். லாவா வந்து அந்த எரிமலையோட அந்த இதுலேருந்து எடுக்கிறது தான். ஸோ லாவாவும் ரொம்ப ரொம்ப பெட்டர் ரிசல்ட் ஃபார் நெகட்டிவிட்டி ரிமூவல். நமக்கு அடுத்த லெவல் க்ரோத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். லாவா வித் 7 சக்கரா. லாவா செப்பரேட்டாகவும் கிடைக்கும், லாவா வித் 7 சக்கராவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறதுலாம் நிறைய கிறிஸ்டல்ஸ் காமிச்சிருக்கேன். எல்லாமே இவ்வளோ கிறிஸ்டல்ஸ் இது மட்டும் இல்லைங்க, இதோ நான் இவ்வளோ இருக்கு இங்கே. நான் உங்களுக்கு காமிச்சிருக்க கிறிஸ்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ். இதெல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு, ஹெல்த்துக்கு, படிப்புக்கு எல்லா சம்மந்தமாகவும் இந்த கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இவ்வளோ கிறிஸ்டல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியல, நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு என்னென்ன கிறிஸ்டல் எதுக்கு பயன்படுத்தணும்னு கண்டிப்பாக சொல்கிறோம். இந்த கிறிஸ்டல் நீங்கள் யூஸ் பண்ண ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகும். ஸோ ஒவ்வொரு கிறிஸ்டல்லாம் நீங்களே வாங்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கிறிஸ்டல் போட ஆரம்பிப்பீங்க. ஈவன் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு கூட நம்ம இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த கிறிஸ்டல்ஸ் பாசிட்டிவிட்டியை ஒரு கிஃப்டாக கொடுக்கும்போது இதனால் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சாதிக்கிறதோ ஒரு ஹாப்பி மூமெண்ட் இருக்கிறதும் வந்து அவங்க வந்து உங்களை பாராட்டுவாங்க. பாராட்டுறதை தாண்டி எனக்கு வந்து இந்த பர்சன் ஸோ பர்சன் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க, அவங்க பண்ண கிஃப்ட்னால எனக்கு இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லும் போதே உங்களை நினைக்கும் போதே உங்களுக்கு வந்து அந்த பலன் வந்து சேரும். நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நம்மளை வாழ்த்துற மாதிரி நமக்கான பலன் வந்து சேரும். ஸோ இவ்வளோ கிறிஸ்டல்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லா கிறிஸ்டல்லையுமே வாங்கணும்னு இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கிறிஸ்டல்ஸ் நீங்கள் வாங்கலாம். அந்த கிறிஸ்டலில் நீங்கள் பயனடையலாம்.
ஹாப்பியா இருக்கிறதுக்கு, ஸ்டடீஸ்க்கு, பணத்துக்கு, மனசோர்வுக்கு, ஹெல்த் இஷ்யூக்கு எல்லாத்துக்குமே கிறிஸ்டல் இருக்குங்க. ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ், எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பர் 7200110781 8056090133 இந்த 2 நம்பரையும் காண்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான ரிப்ளை நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போவுமே மெசேஜஸ்க்கு அவங்க ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன டவுட்னாலும் நாங்கள் கொடுக்க தான் செய்வோம். நீங்கள் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்னோட ரெகுலர் லைவ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன நீட்ஸோ நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு பிரேஸ்லெட்ஸ் காமிச்சிருக்கேன். நாளைக்கு இதுலேயே வேற என்ன ஃபார்ம்ஸ் இருக்கோ அந்த ஃபார்ம்ஸை உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ யூடியூப். தேங்க்யூ. இது ஆக்சுவலி எப்படி என் பண்ணணும்? க்ளோஸா? எண்டிங்கே ஆக்சுவலி தெரியல. இதுதான் ஃபர்ஸ்ட் லைவ் இதில். ஸோ இப்படி தான் நினைக்கிறேன்.